இதுக்கெல்லாம் ஒரு சட்டம் சொல்கிறாங்க. 20 வருஷம் வளர்த்தக்கூடிய பிள்ளைய அதனுடைய சுயமாக எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஆட்படுகிறோம். இதெல்லாம் இருக்குது. கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், எத்தனையோ இழக்கிறோம், எத்தனையோ வெளிநாட்டில் இருக்கிறாங்க. என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றி படிக்க வைக்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு எத்தனை தந்தைமார்கள், எத்தனை தாய்மார்கள் பத்து பாத்திரம் தேய்ச்சி எவ்வளோ இடத்துல இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் உணர்றார்களா? அந்த பாரம்பரியத்தை ஊட்டி ஊட்டி எங்கே ஒரு விசேஷம் நடந்தாலும் பிள்ளைகளை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போங்க, சாப்பாடு பந்தி வைக்கவங்க. அதனால் ஒன்றும் இல்லை, எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் பரம்பொருள் செய்யக்கூடிய பணியில் நம்ம பிள்ளை வாளி தூக்கிச்சு டம்ளரை வச்சுச்சு பரிமாறிச்சுன்னா நாளைய உலகில் அது எந்த இடத்துலையும் கௌரவம் பார்க்காது. கௌரவம் பார்க்க போகும்போது நிறைய இடத்துல பண்ணுறாங்க. அப்துல் கலாமை பாருங்கள், ஒரு இடத்துல குத்துவிளக்கு ஏற்ற போகிறார், இதோ சென்ட் ஜோசப் காலேஜில். அப்போ அந்த பிள்ளைகள்லாம் வந்து இருக்கிறாங்க. தாத்தா நீங்கள் குத்துவிளக்கு ஏற்றுறீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் கேட்குறாங்க. அந்த குத்துவிளக்கம் ஏற்றுவதற்கு பயன்படுகிற இந்துக்களுடைய சின்னம் குத்துவிளக்குங்கிறார். அதை ஏற்றக்கூடிய மெழுகுவத்தி ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம்ங்கிறார். அதை ஏற்றிய நானும் ஒரு இஸ்லாமியனுடைய ஒரு அடையாளம்ங்கிறார். அப்போ இந்த 3 பேரும் ஒரு விளக்கினுடைய தத்துவத்தில் இருக்குது. இதுக்கு பிரதானம் இந்துவனுடைய ஜனாதன தர்மம்ங்கிறாங்க. அப்போ குல விளக்கு நம்ம ஏன் இல்லக விளக்கு இருள் கெடுப்பதுங்கிறான். முத இல்லறத்தை சொல்கிறார். 63 நாயன்மார்களும் தன்னை இழந்து தாய் பிடிக்க தந்தை அறுக்க பிள்ளைக்கு நீ கேட்டால் சிவபெருமான் சீராளன பிள்ளைக்கனியாக கொடுக்குறார். அதுக்கு 3 பேரும் ஒத்துருந்தாங்க. எப்படி பிள்ளையை இறைவன் கொடுத்துருக்கார்? ஒரு இடத்துல நடந்து வரும்போது இந்த உலகத்தில் பிள்ளையை கேட்கும்போது ஏப்பா நீ ஊர் ஊராக தேடுற? எங்கள் மகாபெரியவர் எல்லா இடத்துலையும் சீராளன் போலவும் பிரகலாதன் போலவும் ஒரு பிள்ளை உலகத்தில் வாய்த்து விட்டால், ஒரு குடும்பத்தில் வளர்ந்து விட்டால் அந்த குடும்பம் சிவபெருமானும் அம்பாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், அங்கே இருக்கப்பட்ட குடும்பம். ஏப்பா நீ ஊர் ஊராக தேடுற? வீட்டுக்கு ஒரு பிள்ளை மூத்த பிள்ளை, நான் எனக்கு தெரியலையா? நான் போறேப்பா சிவனடியாருக்கு உணவுன்னுச்சான். உடனே தன்னுடைய கையை பிடிச்சி வந்தவர் கையை தள்ளி விட்டாராம். அடியாருக்கு உணவாக போகின்ற இந்த அரும்பெரும் தவ புதல்வனை யாம் தொடுவது தப்புன்னு சொல்லி தூக்கி தள்ளி எறிஞ்சார். உட்காந்து தோள்பட்டையில் உட்காருப்பார். கூட்டிகிட்டு வந்தார். ஏப்பா நம்ம பிள்ளை இந்த உலகத்தில் சிவனடியாருக்கு தங்கள் சித்தமே என் சித்தம் சொன்னாங்க மனைவி. அப்போ ஒரு கணவனுக்கு பவதி பிக்ஷாந்தேவின்னு சொல்லக்கூடிய மனைவி வழி கொடுக்கணும். ஒரு கணவன் சம்பாதிக்கணும், மனைவி தர்மம் பண்ணணும். கணவன் பண்ணுற தர்மத்துக்கு மனைவி ஊட இருக்கணும். புராணங்கள் இதிகாசங்கள் கேட்குறோம், படிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். பெருமான் கொடுத்தது இந்த உலகத்தில் அவரே கொடுத்தது, இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது, இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. நீங்கள் போகும்போது எந்த பொருளும் வைக்கல. அடுத்த நாள் பேரினை நீக்கி பிணமெனும் பெயரிட்டு சூரியனை கூட்டி சுலத்தில் குளிப்பாட்டி விடுவாருன்னு சொல்கிறாங்க அந்த இதை. அப்போ என்னன்னா மறுநாள் எதுவுமே வராது. பாடியை எப்போ தூக்குவாங்கன்றாங்க? 24 மணி நேரத்தில் பேர் போயிடுது, புகழ் போயிடுது, 16 செல்வம் போயிடுது. நீங்கள் சொன்ன அறம் தர்மம் புண்ணியம் மட்டும் அங்கே சேர்க்கப்படுது. எங்கே வந்திருக்காரு அப்படின்னு. அதனால தான் சொல்கிறது, தர்மகாரியம் பண்ணணும், தர்மங்களில் போகணும், அறம் தர்மம் புண்ணியத்தை கடைபிடிக்கணும், நல்ல சிந்தனையாக இருக்கணும். நம்ம பக்திக்குள்ள இருக்கும்போது இறைவனே நம்மளை காப்பாற்றக்கூடிய பக்தியை நீங்கள் செய்யணும். நம்ம கோவிலில் போய் மலையில் போய் இறைவனை கும்பிடணும்ல, நாம் செய்கின்ற பக்தி இறைவன் தன்னை தேடி வர வேண்டும். அப்படிப்பட்ட பக்தியாக நம்ம செய்யணும். நம்ம போய் கோயில்களாக போய் 8 மணி நேரம் அடித்து பிடிச்சி அங்கே போய் சங்கடப்பட்டு சஞ்சலப்பட்டு இங்கே இருக்க ஆத்மானும் மனவேதனைப்பட்டு இந்த ஊனினை வைரத்தேன் உயிரினையும் வளர்த்தேன் அப்படின்னு இருக்காங்கல்ல. இங்கே இருக்கக்கூட உயிரில் பரமாத்மாவில் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாவுக்கு வலி ஏற்படக்கூடாது. உட்காந்த இடத்துலேருந்து இந்த பரமாத்மாவை கொண்டு வந்து இங்கே சிந்தையில் வச்சு நெற்றிக்கண்ணில் கொண்டாடணும். இதே பிராணாயாமம் சொல்கிறது. ஓம் பூர்பவஸ்வ தசவி துர்வரேணியம் பர்கோ தேவசிய தீமகி தியோயோன பிரஜோதயாத்துன்னு பிராணாயாமம் இதைத்தையும் சொல்லுது வேத சாஸ்திரம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை இங்கே கொண்டாடணும். இங்கே இருக்கக்கூடிய குண்டலிய சக்தியை கொண்டு வந்து இங்கே செய்யணும். இதே மகான்கள். அப்போ ஒரு தர்மகாரியம் பண்ணியதுக்கு ஒரு குடும்பம் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். இப்போ இங்கெல்லாம் வர்றோம்னா பாருங்கள், எங்கள் குடும்பத்தோடு இங்கே வந்திருக்கோம், எல்லாம் வழி விடுக்கிறாங்க. இப்போ வந்து ஆசிரமத்து தெரியும், மெடிக்கல் ஷாப் இருக்குது, இன்றைக்கி 5000 ரூபா வியாபாரம் நடக்கும் காலையில். அதெல்லாம் தூக்கி போட்டு தேவையில்லை. இந்த மலையில் இன்னைக்கு பிரம்மன், சிவன், விஷ்ணு, அகத்தியர் இது மாதிரி வந்த இடத்துல மிதிச்சுட்டு போவான். இந்த காசு என்னைக்கு வந்துடும்? நாளைக்கு நம்ம நினைச்சாலும் வர முடியாது. அவன் அருளாலே அவன்தான் வணங்கி இறைவன் இன்னைக்கு பணியை ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டா இன்னைக்கு வரணும். இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு, நாளைக்கு ஒரு இடத்துல நாளாண்டைக்கு 3 நாள் குலதெய்வ வழிபாடு. நான் போகலை, வந்துட்டு போன அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது 3 மாதத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டது. அதே எங்களுக்கு அறக்கட்டளையுடைய ட்ரஸ்ட் போர்டு மீட்டிங் வேர்ல்ட் ட்ரஸ்ட்டில் லிங்க்கில் இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் நேற்றே நடத்திட்டு வந்துட்டோம். இறைவன் வைக்கிற சோதனைன்னு சொல்கிறேன் எல்லாத்துட்டையும். அதனால் நீங்கள் கொடுத்தா கொடுங்க, சந்தா வந்தால் கொடுங்க, வர்றது வரட்டும்னு வந்துட்டோம். அதனால் இறைவன் பரம்பொருள் விற்ற அந்த காட்சிக்கு நம்ம ஒரு நாடகத்தில் நடிகர் போல் வந்து சேரணும். இன்றைக்கி ஒரு ஷூட்டிங் நடக்கலாம், 1,00,000 ரூபா கொடுத்தா நம்ம எங்கேயும் போகிறோம்ல. அது மாதிரி நம்மளை ஒரு நடிகராக இறைவன் இங்கே நடத்தி கொடுக்குறார்.
த வேர்ல்டு த ஸ்டேஜ்னு சொல்லி ஷேக்ஸ்பியர் சொன்னார். ஒரு இங்கிலீஷ் கவிஞன் சொல்கிறார் வேர்ல்ட்ஸ் வெல்த். நீங்கள் வெளிநாட்டு கவிஞனுடைய புத்தகத்தெல்லாம் படிங்க, எமர்சனை படிங்க, அதே மாதிரி ரூசோவை படிங்க, வேர்ஸ்வர்த்தை படிங்க. இப்படிலாம் அதில் படிக்கும்போது தத்துவம் தாண்டி கடந்து நிற்கிறது. நியூஸ் சார் ஐசக் நியூட்டன் 6வது படித்தார். ஆனால் 20 பல்கலைக்கழகம் அவருக்கு டிகிரி கொடுக்க வந்துச்சு. நீங்கள் எப்பப்பெல்லாம் நல்ல புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருங்க. எத்தனாயிரம் புத்தகங்களை படிக்கணும் தெரியுமா? இவ்வளோ பேசுகிற அப்படின்னா அத்தனை புத்தகங்களை படிக்கணும். இந்த புத்தகங்களை 1000 புத்தகத்தை படித்தாதே ஒரு கருத்தை சொல்ல முடியும். அதனால் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா இதை கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் பசி சாப்பிடணும் போகணும் வரணும். 1000 புத்தகத்தை படித்தா ஒரு கருத்தை சொல்லலாமா? இந்த ஒரு கருத்தை சொல்வதற்கு நம்ம வாழ்நாள் மூலம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரே கருத்து சொல்கிற வெளிநாட்டு கவிஞர், யாரெல்லாம் இந்த உலகத்தில் தலை குனிந்து புத்தகத்துக்காக மட்டும் தலை குனிகிறார்களோ அவர்களெல்லாம் வாழ்வியலில் சமுதாயத்தில் தலை நிமிரப்படுகிறார்கள். நீ எந்த ஜாதியாக இருந்துட்டு போ, எந்த மதமாக இருந்துட்டு போ, கற்றவனே மேலுங்கிறார். யார் வேணாலும் இருந்துட்டு போ, வா படிச்சுட்டீங்கன்னா வாடா மேடைக்கு வா பேசுகிறோங்கிறேன். ஏன் பட்டு பேரும் படித்தவங்க ஏன் பேசுகிறாங்க? இப்போ எல்லாரும் படிச்சிருக்கோம். அந்த சபைதனை குறிப்பறிந்து பேசக்கூடிய கருத்துக்களை பொருள் புரஞ்சதை பொருளை வெளியே கொண்டு வர்றதுக்கான சபை நாகரிகம் சரஸ்வதி தாண்டவம் ஆடணும். இதைத்தான் சொல்கிறாங்க. அதை சொல்ல போகும்போது இந்த தலை குனிந்து படிக்கணும். இந்த படிக்கிற நேரத்தில் நம்ம செல் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. யாரெல்லாம் இன்றைக்கி வேர்ல்டில் உலகத்தில் நீட்டில் இருந்து அதாவது லேரியட் போயட்டுங்கிற ஒரு கவிஞன், அந்த கிளாரிஸுங்கிறவர், அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க. அவர் எல்லாத்தையும் படிச்சுட்டார். நீங்கள் எல்லாத்துலேயும் படித்ததனுடைய வித்தகராக நீங்கள் இருக்கீங்க. இருக்கும்போது நீங்கள் படிக்காத காலங்கள், உங்களுக்கு விரயம் பண்ண காலங்கள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கான்னு ஒரு பேட்டி கேட்குறாரு லண்டனில். அப்போ அவர் கிளாரிஸ்னு உலகத்தில் அத்தனை புத்தகங்களையும் படித்தவர் சொல்கிறார், நான் வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் வருத்தப்பட்டதுண்டு. என்னுடைய சாப்பிடுகின்ற காலங்களிலும், என்னுடைய தூக்கம் தூங்குகின்ற காலங்களிலும், இடர் உபாதைகளை இயற்கை கழிவுகள் கழிக்கும் நேரங்களிலும் என்னுடைய வாழ்க்கையினுடைய நேரத்தை வீணாக்கி விட்டமேன்னு சொல்லி மிக மிக வருத்தப்பட்ட காலங்கள் நிறையா இருக்குது. சுவாமி கருவியாக அனுப்புகிறார். இதில் யாருமே பறைசாற்ற வேண்டாம். இதில் அவங்க வர்றாங்க மேலூர் சாமி இதை கொடுக்குறோம், அதெல்லாம் வேணாம். சுவாமி கருவியாக, சுவாமிதே பெரியவர், சுவாமிதே அனுப்புகிறார். சுவாமி மூலமாக போகிறோம். தான்கிற ஆணவம் வேணாம், அகந்தை வேணாம். ஏதோ ஒரு அளவுக்கு ஏதோ எங்களையும் 4 வார்த்தையை சொல்ல சொல்லி, அதன் மூலம் கேட்க சொல்லி, நாக்கில் சரஸ்வதி உட்காந்து துளசிதாசருக்கும் சரி, அந்த பிள்ளைத்தமிழ் அருளிய குமரகுருவ சுவாமிகள் போல எல்லாம் வல்ல இறைவன் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் கொடுக்கணும். சர்வத பாணிபாதம் சர்வசோக்தி சுரோமுகம் சர்வதஸ்ருதி மல்லாகோ சர்வமா விருத்திய திருஷ்டி ருணத்திரேகர சூஷ்ம சகல சுகாதி பூமான் அபஸ்மாரே கரஸ்மர்த்தா சுருதிகாத சம்ருதிர்மினி ஊர்ஜவா ஊர்ஜிகோதர ஊர்ஜித சாசனூர்சி தேவகன சுதையோ ருணத்திரய விமோச்சன வியாழரூபே குகவாசி கிரகமாலி தரங்கவி திரிதகச காலத்திற்கு கர்ம சர்வபந்த விமோச்சனாய மங்கலம். குருவருளே திருவருள், திருவருளே எம்பெருமானுடைய அருள் கடாட்சம். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர். எல்லாரும் அமைதியாக உட்காரணும். ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ் உட்காருங்க. கொஞ்சம் சங்கநாதத்தை கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த முடிச்சுக்கலாம். இருங்க ஐயா, வாங்க. பிரபாகர் ஆடிட்டர் பிரபாகரன் ஐயா அவர்கள் போட்டாச்சு. நீங்கள் போடுங்க. நிறைய நற்காரியங்கள் செய்கின்றார் பிரபாகரன் அவர்கள். போன 4-5 நாளைக்கு முந்தி தான் அவருடைய குலதெய்வம் கோயிலில் ரொம்ப நாளாக தண்ணி வசதி இல்லாமல் இருந்தது. ஒரு ஆடிட்டராக இருக்கார் திருச்சியில். நமக்கு ஒரு 30 வருட கால நண்பர். அவங்க வீட்டில் உள்ள கல்யாணம் நிகழ்ச்சியெல்லாம் நான் தான் செஞ்சு வைக்கிறது. அவங்க வீட்டுக்கு நான் ஒரு குருநாதர். அவர் போய் தண்ணி இல்லைன்னு சொல்லிவிட்டு அவரே அந்த போர்லாம் போட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணி, கரண்ட் ஏற்பாடு பண்ணி, அவரே அபிஷேக ஆராதனை பண்ணி பூஜையும் பண்ணியிருக்கிறார். அவர் குழந்தை குட்டியோட குடும்பத்தோடு நல்லா வாழணும்னு அவரை வாழ்த்துங்க. பிரபாகரன் அவருக்கு சங்கரன் ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டு. அரணம பார்வதீபதே. ஓகே. ஐயா ராஜலிங்கம் ஐயா அவர்களுக்கு பொத்தி வச்சிங்களா? பரவாயில்ல, இருக்கட்டும். பாலையா அவர்களுக்கு போத்தும். நீங்கள் போத்துங்க ஐயா. ராஜலிங்கம் ஐயா வேற யார் இருக்கா? முடிச்சிருவேன். தில்லை விநாயகம் எங்கிருந்தாலும் வரணும். பூஜை நீங்க வேற யாருக்கு சொல்லுங்க ஐயா? கனகலட்சுமி அம்மா வாங்க. யாழினி அவங்க எங்க இருக்கா? யாழினி எங்க போயிட்டாங்க.
இந்த வரட்டு வா அப்படி வா அப்படி குறுக்க வா. கனகலட்சுமி மாமா சால்வு போத்திடுவோம். தங்கலட்சுமி அம்மா வந்துட்டா. தங்கலட்சுமி அம்மா அவர்களே வருக வருகன்னு வரவேற்கிறோம். வாங்க. தங்கலட்சுமி வரல. வரட்டு வடிவேலையா வாங்க. நேதாஜினா தலைவன் அர்த்தம். நேதாஜி பேரில் வந்து பத்திரமைப்பகம் வச்சு நிறைய சேவை செய்கின்றார். வருஷத்துக்கு 5 குழந்தைகள் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறார். அதுமாரி ரொம்ப ஏழை பாலையாக கஷ்டப்பட்டு வர்றவங்களுக்கு பத்திரப்பதிவு இலவசமாக பண்ணி தர்றாங்க. நம்ம திருவாசக மாநாடு அவங்களுடைய ஒரு கருணையினால் நடைபெறுகின்றது. திருவெரும்பூரில் எறும்பீஸ்வரர் கோயிலில் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலமும் அன்னதானமும் செஞ்சிட்ருக்காங்க. மென்மேலும் வளரணும்னு எல்லாரும் வாழ்த்துங்க. அரணம பார்வதீபதே. தங்கலட்சுமி வாங்க. மோகன் ஐயா வாங்க. 2 பேர் தான் வாங்க. எங்களுடைய முதல் மாநாட்டில் வந்து திருவாசக முற்றுதல் செய்தவங்க தங்கலட்சுமி அம்மா. இப்போ எப்படியோ 6வது மாநாட்டுக்கு வந்துட்டாங்க. எங்களுக்கு அதுவே ஒரு பெரிய ஆறுதல். இனிமேல் வந்து எங்களுடைய மாநாடு வந்து 6ஆக பெருகும். அரணம பார்வதீபதே. மோகன் மோகன் ஐயா வாங்க. ரொம்ப அற்புதமா பாடக்கூடிய ஒரு மோகன் ஐயா. மோகனம்னு ஒரு ராகம் இருக்கு. அதே மாதிரி கோபமே வராதவர், நல்ல ஒரு அனுசரணையான மனிதர். அப்புறம் தமிழ்நாடு டெக்ஸ்டைல் மார்க்கெட்டிங் ஐயா கூட வந்திருக்கிறாங்க. ரொம்ப அற்புதம், ரொம்ப மகிழ்ச்சியா. அவங்களுக்கு மென்மேலும் தொழில் வளரணும். சங்கரன் ஐயா போத்தி விடுவாங்க. டெக்ஸ்டைல் மார்க்கெட்டிங் தமிழ்நாடு. தொழில் நல்லா வளரணும். நீங்களாம் வளர்ந்தாதான் எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியும். ஹரிஹி ஓம். வேற யாருங்க? நமது வடிவேல் ஐயா அவர்களுக்கு நம்ம காளிதாஸ் சுவாமிகள் அவர்கள் பொன்னாடை போத்துவார். வாங்க. முஸ்லீம் வடிவேலுக்கு. ஆமா, 2 வடிவேலு. நமது பாலசமுத்திரம் வடிவேல் ஐயா அவர்களுக்கு நமது காளிதாஸ் சாமிகள் பொன்னாடை போத்துவார். செல்வராஜ் சாமிகள் ஐயா வாங்க. இந்த லித்தோ பிரஸ் அருண் பிரஸ் எங்க வரல ஐயா வாங்க. அந்த இருக்காரு, அவரை கூப்பிடுங்க. உங்க வேறு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் மேலூர் ஏஓ ரிட்டையர்டு சங்கத்தினுடைய தலைவர். போடுங்க. உங்களோட வந்து ஐயா வா. நம்மளோட புலிவாளர் முருகன் அருள் நிறை ராமலோகநாதன் பேர் பெருசாக வச்சிருக்கிறார். உண்மையிலே பேர் பெருசாக இருக்கணும். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். எவ்வளோ தூரம் பேர் பெருசாக இருக்கோ அவ்வளோ தூரம் புகழும் கீர்த்தியும் உண்டாகும். அதனால நான் கூட ஸ்ரீ மடாதிபதி சிவ வெற்றிக்கனி சுவாமிகள் அப்படின்னு பெருசாக போட்டுகிட்டே இருக்கேன். அதனால் தம்பி மென்மேலும் வளரணும். சென்ற 5வது மாநாட்டில் தம்பிக்கு வந்து முருகன் அருள் நிறை சொற்பொழிவாளர்னு ஒரு பெரிய ஒரு பாராட்டு பண்ணி சீல்டெல்லாம் கொடுத்தோம். ரைட், நல்லது. பிராணிமலை தாமோதரன் ஐயா. தாமோதரன் ஐயா அவர்களுக்கு ராஜலிங்க ஐயா நல்ல ஒரு சொற்பொழிவாளர். சிவதாமோதரன் பேர் போல ஐயாவும் விராலிமலை தாமோதரன் பெருசா வளரணும், நிறைய சொற்பொழிவு பண்ணணும். ஆமாம், அன்னதானம் முடிந்து 3 மணிக்கு சொற்பொழிவு தொடங்கும். நமது அசோக எங்க இருந்தா மாப்பிள்ள அசோக மாப்பிள்ள
ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லவர் என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர ஹர ஹர சங்கர நம சிவாய ஓம் 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 நம சிவாய ஜம்பலும் ஒன்றாளிக்கும் ஆட வேண்டும் அன்னம் பாலித்த குடும்பத்தில் மாயேஸ்வர பூஜையை மகேஸ்வர பூஜையும் இருந்து எடுத்துவிட்டு குற்றம் இருந்தையும் கோரத்து மாத்து ரச்சித்து எம்பெருமான அருளாக கிடைத்த பிரசாதத்தை அருள் தருவார் ஒருபடி கைப்பிடி நிவேதி வச்சுட்டு சாப்பிடுங்க எல்லாரும் அமுது கொள்ளுங்கள் நானே சித்தம்பு கொண்டு தித்திக்க வல்ல வாழ்த்தி பாடி போற்றும் நம்மே ஆகலி சூட்டில் இலங்கை அழகமல் வைடோரிக்கு போற நேரத்தில் திருப்பி ஆயிடுச்சு மலர் கொண்டு திருமுகத்து எமக்கருள் மலரும் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோ